ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா அதாவது இந்த ஐபிஎல்கான பேசிக் அமௌண்டா 2 கோடி அப்படிங்கறது பேசிக் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு யாருக்கு எடுப்பாங்க? டேவிட் மில்லருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இல்ல? கண்டிப்பா டேவிட் மில்லர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் குஜராத் டைட்டன்ஸ்ல விளையாடினார். சோ இவர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மேட்சஸ், அதாவது இவரோட மெயின் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் தான். ஸோ அவர் வந்து மேபி நீங்க ஒன் டவுனோ இல்லை மிடில் ஆர்டர்லாம் விட முடியாது. ஸோ அவரோட மெயின் பொசிஷன் சவுத் ஆப்பிரிக்கா டீம்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட மெயின் ரோல் ஃபினிஷிங் ரோல். மேபி இவரை வந்து எனக்கு தெரிஞ்சு குஜராத்தே திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மேபி லக்னோ ஆர் சிஎஸ்கே கூட மேபி இவர் பேஸ் பிரைஸ்லேயே போறாரு அப்படின்னா சிஎஸ்கே கூட மேபி நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் தேவை. ஏன்னா ஒரு 2 கோடின்றது இவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி போயிருக்காங்க. ஸோ டெல்லி வந்து டேவிட் மில்லர் போயிருக்காங்க. ஸோ மேபி வேற யாரும் எடுக்கல அப்படின்னா இவர் இந்த பேஸ் பிரைஸ்லயே 21 கோடி இருக்கு, 21 கோடி 80 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்ப அவங்க தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நம்ம தெரியுது. டேவிட் மில்லர் ஒரு வாங்கிட்டாங்க. டெல்லி வந்து பேஸ் பிரைஸ்ல டேவிட் மில்லரை வந்து வாங்கிட்டாங்க. சோ கண்டிப்பா ஏன்னா அவங்க ஓப்பனிங் பொசிஷன்ல பேசிக் பிரைஸ் 2 கோடி டெல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படினா அது தாண்டி வேற யாரும் கேட்கல, யாருமே கேட்கவே இல்ல. சோ டேவிட் மில்லர் ஏன்னா நம்ம சொன்னோம்ல சிஎஸ்கேல கொஞ்சம் இளம் பிளேயர்ஸ்லாம் எடுக்கலாம் மேபி அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா டேவிட் மில்லருக்கு கிட்டத்தட்ட 36 வயசு ஆனனால இவங்க மேபி இன்னும் ஒரு 2 சீசன் தான் டேவிட் மில்லரை நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்ற நோக்கத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆப்ஷன்ல போல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குஜராத்துக்கு டேவிட் மில்லர் போயிட்டார். பேசிக் பிரைஸ் டெல்லி எடுத்துட்டாங்க அப்படினா டெல்லில எந்த அளவுக்கு சப்போர்ட் வரப்போகுது குஜராத்? கண்டிப்பா ஏன்னா டெல்லில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனிங்ல ராகுல் இந்த மாதிரி நல்ல கருண் நாயர் இந்த மாதிரி ஓப்பனிங் பொசிஷன்ல இருந்தாலுமே அவங்க லாஸ்ட் சீசன்லயுமே தவற விட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில் ஆர்டர்ல தான். சோ இந்த ஃபினிஷிங் அடுத்து பிருத்வி ஷா எனக்கு தெரிஞ்சு அவர் போவாரா 75 லட்சம் பிக் பண்ணிருக்காங்க பேஸ் பிரைஸ். கொஞ்சம் சீசனாவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஒரு அன்சோல்டு, அதுக்கு முந்தின சீசன் அவர் சரியா விளையாடல. சோ நம்ம சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அவர் அன்சோல்டு தான் ஆயிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவர் வந்து ரொம்ப ஃபிட்டா இல்லையே இவர் எப்படி? ஏன்னா அவரோட மெயின் ரோல் ஓப்பனிங் பேட்டிங். டெல்லியில ஆடிட்டு இருந்தார். ஸோ டெல்லியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய சொதப்பனால அவர் வந்து யாருமே எடுக்கல. இந்த வருஷமும் யாரும் எடுக்கல. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த சிஎஸ்கே அணியில இருந்த டெவன் கான்வே. ஸோ கண்டிப்பா திரும்ப சிஎஸ்கேவே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே பல டைம் நம்ம வந்து விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஏற்கனவே பண்ணதுதான். ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிக்கிற ஒன்று டேவிட் மில்லர் தான் இப்போதைக்கு அவர் எடுத்திருக்காங்க. பிருத்வி ஷா அதுக்கப்புறம் அவர் விற்பனை ஆகலை அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ டேவிட் மில்லர் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க.